ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களை என்னுடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை நான் மிச்சம் சொல்லுங்க மகிழ்ச்சியாக்குவேன். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல ஸ்துதிச்சிடுக அவனே நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல நீங்க பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதிக்கலாம். நமக்கு இருக்கிற எல்லா ஃபுல் வால்யூம் ஃபுல் சவுண்டும் போட்டு தேவனை ஆராதிக்கணும். பூர்ண பலத்தோடும் பூர்ண சக்தியோடும் தேவனை சேவிக்கணும். கரங்களை நன்றா அடிச்சு தேவனை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா குறைவா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமாய் நாம் அர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெருதல்லவோ. ஆண்டவர் அனுதின நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக அதிகமாக தேவனுக்கு நன்றி செலுத்த வேணும். கர்த்தர் வார்த்தையால் ஆசீர்வதிப்பாராக. ஊழியர் கூட்டம், விசுவாசிகள் கூட்டம். இதோ அருமையான ஊழியர் ஐயா சொன்னார், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமும் அருமையாயிருக்கிறது. ஆரோனுடைய சிரசில ஊற்றப்பட்ட தைலம் தலைவழி தாடி வழி அங்கி வழி இறங்கி கீழே வருமா. ஒன்று இன்றைக்கு அநேகர் குறைவு, அன்பு அநேகருக்கு குறைவு. வசனம் சொல்லுது, அக்கிரமம் மிகுதியானபடினால அநேகருடைய அன்பு குறைவு. எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். எந்த புருஷனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும், தாய் தகப்பன் பிள்ளைகள் ஒன்றாயிருக்க வேண்டும், விசுவாசிகள் ஒன்றாயிருக்க வேண்டும், ஊழியர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று நாம் எல்லாருடைய ஆசை. பிதாவினுடைய ஆசை என்ன? இயேசுவினுடைய ஆசை என்ன? ஆவியானுடைய ஆசை என்ன? இயேசு சொன்னார், நானும் பிதாவும், இந்த வசனம் எடுத்து பேச நம்ம லேட் ஆகும், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள். பிதாவாகிய தேவன், இயேசுவாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன் மூன்று பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனங்களை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அந்த வசனத்தை படிப்போம். யோவான் 14:23. ஒருவன் இயேசுவிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்றால், நல்ல வசனம், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் இயேசுடைய வசனத்தை கைக்கொள்ளுவான். வாசிப்போம். இயேசுடைய வசனத்தை கை கொண்டாதான் அவனுக்கிட்ட பிதா அன்பா இருப்பார். நாங்கள் என்றால் பிதாவாகிய தேவன், ஆவியான தேவன், இயேசு கிறிஸ்து. நாங்கள் வந்து அவனிடத்திலே வாசம். ஒரு ஆளுக்குள்ள 3 பேர் வாசம் பண்ணுவாங்க. மூன்றிலண்டோனே நமஸ்காரம், முத்தொழினோனே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வாம் சகலவும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வாம் சகலவும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், நமஸ்காரம். ஸ்கூலில் போனா பிள்ளைகள் வாத்தியாருக்கு நமஸ்காரம் சொல்லுவாங்க. எஸ்பியை கண்டா போலீஸ்காரன் நமஸ்காரம் சொல்லுவான். மந்திரியை கண்டா அதிகாரி நமஸ்காரம் சொல்லுவான். ஆண்டவருக்கு யார் நமஸ்காரம் பண்றாங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு நமஸ்காரம் பண்றவங்க சொல்லுவோம், நமஸ்காரம் வணக்கம் சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா பிதா வந்து ஆவியானவர் 3 பேரும் ஒருவனுக்குள்ள வாசம் பண்ணணுமா இருந்தால் இயேசுடைய கற்பனை கை கொள்ள வேணும்.
ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனங்களை கைக்கொள்ளுவான். இயேசுவை நேசித்தால் அவன் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனுக்குள்ளே பிதாவாகிய தேவன் ஆவியானவர் வாசம் பண்ணுவார். பெரிய பாடம். இன்றைக்கு பிதாவை தனியாக வைத்திருக்கிற பிதா யெகோவா சாட்சி என்று பாவம் அறியாமல் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. வெறும் இயேசு என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இப்படி பல வகையான சாத்தான் அநேகரை வஞ்சிக்கப்பட்டிருக்கும் போது நான் அதை குறித்து ஆழமாக பேச போகவில்லை. அதுவும் படிக்க வேண்டிய பாடம். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்ப 3 பேர் ஒருவனுக்குள்ளே. ஆமென். 1 யோவான் 2:15 ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் அவனில் பிதாவினுடைய அன்பில்லை. வாசிப்போம். உலகத்திலும் பாருங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் ஒருவன் அன்பு கூர்ந்தால், வாசிங்க அம்மா. உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவினுடைய அன்பில்லை. எல்லாரும் கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். അതുകൊണ്ടാണ് ഒരു ഭക്തൻ പാട്ട്, ലോകത്തെ സ്നേഹിപ്പാൻ ഞാനിനി പോകുമോ, ലോകത്തെ സ്നേഹിപ്പാൻ ഞാനിനി പോകുമോ, ദൈവത്തിൻ പൈതലായി ജീവിക്കും ഞാനിനി, ദൈവത്തിൻ പൈതലായി ജീവിക്കും ഞാനിനി. ക്രൂസിന്മേൽ ക്രൂസിന്മേൽ കാൺകിன்ற ദാരിദാ പ്രാണനാഥൻ പ്രാണനാഥൻ என் பேர்க்காய் சாகின்றார். உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவைகளை சிநேகித்தால் பிதா நேசிக்க மாட்டார். அப்படியானால் பிதா நேசிக்கலன்னா அவனுக்குள்ள இயேசு வர மாட்டார், ஆவியானவர் வர மாட்டார், பிதா வர மாட்டார். ஹல்லேலூயா. பாடத்துக்கு வருவோமே. பிதா, இயேசு, ஆவியானவர் 3 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. இன்றைக்கு எல்லாருக்கும் ஒண்ணா இருக்கத்தான் ஆசை. இது ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. செங்கல்லோ சிமெண்ட்கல்லோ கொண்டு வச்சு சாந்து சிமெண்ட் மணல் எல்லாம் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு செங்கல்லாக வச்சு கட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு செங்கல்லுக்கு இடைக்கு ஒரு சிமெண்ட் இருக்கிறதுனால மேல் கட்டி கீழ் கட்டி போகாத அதை டைட்டா பிடிச்சு வச்சிருக்குது. இந்த வீடு காங்கிரீட் பண்ணி இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? கொஞ்சம் கம்பி போட்டிருக்காங்க, ஜல்லி போட்டிருப்பாங்க, மணல் போட்டிருப்பாங்க, சிமெண்ட் போட்டிருப்பாங்க. அளவுக்கு கம்பி போட்டு சிமெண்ட்டும் ஜல்லியும் போட்டப்போ செட்டா இருக்கு. யாரும் தாங்க தேவையில்லை. ஒரு கைத்தட்டிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீங்க கையெல்லாம் நல்லா அடிக்கணும். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இல்லைன்னா கடைசியில கடந்து நல்லா அடி வாங்குவீங்க. ஹல்லேலூயா. கை அடிச்சு தேவனை பாடி மகிமைப்படுத்தினா கடைசியில கையும் காலும் அடிக்க விட மாட்டார். பைபிள் தெரியும் உங்களுக்கு எல்லாரும் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒன்னா இருக்கிறது போல நமக்குள்ள இந்த சிமெண்ட் என்று சொல்ற பொருள் ஒன்னாக செட் பண்றது போல அன்பென்ற ஆவி நமக்குள்ள இருந்தா நாம் எல்லாரும் ஒன்னா இருப்போம். நாம் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும். புருஷனும் மனைவியும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரும் 2 அல்ல, 2 பேரும் 1, 2 பேரும் ஒரே சரீரமா இருக்கிறாங்க. ஏசப்பா சொன்னாரு, ஆவியானவர் சொன்னார், அப்போஸ்தலர் சொன்னாங்க. அதில் தெளிவா அடிமையும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசு பிதா ஒன்றா இருக்கிறாங்க. நம்முடைய புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நம்ம ஒன்றாக ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன். முதலாவது ஏசப்பா சொன்னார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும் நான் செய்கிறபடியால் என்னை அனுப்பின பிதா என்னை தனியே இருக்க விடலன்னு சொன்னார். பிதாவுக்கு பிரியமான காரியங்களை இயேசு எப்போதும் செய்து கொண்டிருந்தபடியால் பிதாவாகிய தேவன் இயேசுவை தனியே இருக்க விடவில்லை. எப்போதும் பிதாவாகிய தேவன் வந்து இயேசுவை கட்டிப்பிடிச்சிட்டே இருந்தார். ஒரு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாம. அப்ப நானும் நீங்களும் இயேசுவுக்கு பிரியமான செய்தா நம்ம தனியே விட மாட்டார். ஒரு பாட்டு பாடும், தனிமையில் நான் இல்லையே. அப்ப பாட்டு உங்களுக்கு தெரியும்.
தனிமை இல்லை. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும்னா தேவனுக்கு பிரியமானதை செய்த நம்மோடு இருப்பார். அப்ப நானும் பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருப்போம். பிதாவாகி தேவன், இயேசுவாகி தெய்வம், பரிசுத்தாகி தேவன் இந்த மோகன் சிங்குக்குள்ள, இந்த மோகன் சிங்குக்குள்ள இந்த 3 பேர் இருக்கும்போது நாங்க ஒன்னா இருப்போம். அப்ப நான் ஒன்னா இருந்த என்ன செய்வேன்? நான் மற்றவங்களை சிநேகிப்பேன். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு அநேக பெயர் உண்டு. என்ன? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். இயேசுவுக்கு ஆயிரக்கணக்கான கௌரவ பெயர். அன்புள்ள தெய்வம், சிநேகமுள்ள தெய்வம், பாசமுள்ள தேவன், மகாதேவன், மகாராஜா, பராக்கிரமசாலி, யுத்த வீரன் என்று அவருக்கு ரொம்ப நேமே இருக்கிறது. வாட் இஸ் யுவர் நேம் ஜீசஸ்? இயேசுவுக்கு அநேக 1000 பெயர் இருக்கிறது. அதில் ஒரு மிக மகிமையான பெயர் அன்பு. அல்லேலூயா. இயேசு எனக்குள்ள வந்ததுனால நான் மற்றவங்களை சிநேகிப்பேன், அடுத்தவங்களை நான் நேசிப்பேன், எல்லாரையும் நேசிப்பேன். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் இயேசுவுக்கு எதிராய் பேசுகிற அநேக தேவனுடைய விரோதிகள் உண்டு. தேவனுக்கு விரோதமாய் வெட்டு கத்தி எடுக்கிற, வாள் எடுக்கிற, கெட்ட வார்த்தை பேசுகிற மந்திரிகள் உண்டு, அதிகாரிகள் உண்டு, எம்எல்ஏ உண்டு, ஜனாதிபதி உண்டு, முக்கிய மந்திரி உண்டு, போலீஸ் துறை உண்டு, காவல்துறை உண்டு. சகல ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாய் பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களை நேசித்து அவருடைய பூமியில வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பாதுகாக்கிற நல்ல ஆண்டவர். அப்ப நாம் எல்லாரையும் சிநேகிக்க வேண்டும், சத்துருவை சிநேகிக்க வேண்டும். ஒரு கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெறுவோமே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், உங்கள் வெளிச்சம் இருளிலே பிரகாசிப்பதாக என்று சொன்னா, என்னையும் உங்களையும் கண்டு ஒருவன் பேசாம போனா அவனுக்கிட்ட ஓடி போய் தம்பி நல்லா இருக்கான்னு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கும். அது தேவன் அன்பு. இயேசு மதன்பு விரிய அன்பு. ஹல்லேலூயா. சத்துருவை நேசிக்கிற அன்பு தேவ அன்பு. சீக்கிரம் பாருங்க, 10 மணிக்கு ஒரு பிரசங்கம் பண்ண முடியாது ஐக்கியத்தை குறிச்சு. ஹல்லேலூயா. ஒரு தைரியமா அல்லேலூயா சொல்லுவோம். பிரசங்க செய்தி வேற. ஹல்லேலூயா. என்னம்மா சத்தம் கம்மியா இருக்குது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாதர்ந்து துதிப்போம் ஆண்டவரை. அப்போ நானும் பிதாவும் ஒன்னா இருந்தா நம்ம ஐக்கியமா இருப்போம். அப்ப நான் என் மனைவி கிட்ட அன்பா இருப்பேன். என் மனைவி ஒருவேளை தவறு செய்தாலும், தீமை செய்தாலும், எதிராக இருந்தாலும் அவளை நேசிப்பேன். ஒரு வசனம் சொல்லுங்க, நான் வசனத்தை சொல்ல, நீங்க சொல்லுங்க. ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் தேவன் இணங்க பண்ணுவார். பிணங்க பண்ண மாட்டார், இணங்க பண்ணுவார், ஐக்கியமாக பண்ணுவார். எக்ஸாம்பிள், என்னுடைய மனைவி விரோதியா தீமையா இருந்தா நான் நேசிக்கணும். அன்பென்னும் ஆவியாலே என்னையும் ஆண்டவரே என்னை நிரப்பிடும், ஆயுள் முழுதும் சேவை செய்ய. நமக்குள்ள தந்த தெய்வம் அன்புள்ளவர். அந்த ஆவி அன்புள்ள ஆவி, தீமையை மன்னிக்கிற ஆவி, தீமையை கணக்கெடுக்காத ஆவி, சத்துருவை நேசிக்கிற ஆவி. இயேசு சொன்னால், சத்துருக்களுக்கு ஆகாரம் கொடுக்க சொன்ன ஆண்டவர் இந்தியாவிலும் உலகமெங்கும் இயேசுடைய சத்துருக்கள் பிரபலமாக பெருகி பேசும்போது அந்த சத்துருக்களையும் இந்த பூமியில உயிரோட வைத்து சாப்பாடு கொடுக்கிற தெய்வத்தினுடைய பிள்ளைகள் தான் நான் நீங்கள். ஹல்லேலூயா. அப்படியானா சத்துரு பசியா இருந்தா ஆகாரம் கொடுக்கணும். ஓ மனைவி சத்துருவா இருந்தா மனைவிக்கு புருஷன் சாப்பாடு கொடுக்கணும். ஓ மனைவி உனக்கு விரோதியா இருந்தால் புருஷன் மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஓ புருஷன் உனக்கு விரோதியா இருந்தால் அன்பு சகோதரியாகிய மனைவியே உன் புருஷனை நேசிக்க வேண்டும். அப்படி நான் நேசிக்கிறேன்னு சொல்றேன். புருஷன்மாரும் சகோதரி மனைவியும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு மருத்துவமனையில போயிருந்தாங்க, லேபில் சுகர் டெஸ்ட் பண்ண. எல்லாரும் சொன்னாங்க எனக்கு நல்ல தண்ணி தாகமா இருக்குது. அப்ப சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க உனக்கு தான் சுகர் இருக்குது. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, ஒவ்வொரு அறிகுறிகளை சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொன்னாங்க. அதிக தண்ணி தாகம் எடுக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்த ஆளுக்கு சுகர் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமே.
அல்லேலூயா. தண்ணி தாகல ஒரு ஆளுக்கு முதுகு வலி, டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப சுகர் இருக்குது. என்னையும் உங்களையும் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் நமக்குள்ள யார் இருக்குதுன்னு. ஒரு சோத்திரம் பண்ணுவோம், ஒரு ஆண்டவருக்கு மகிமை உண்டாம்படி சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சத்துருக்களை நேசிக்க வேண்டும். முதலாவது, ஒரு மனுஷன் தேவனோடு ஐக்கியமா இருக்கும்போ அவன் மனைவியோட ஐக்கியமா இருப்பான், மனைவி புருஷனோட ஐக்கியமா இருப்பான், பிள்ளைகள் அவனோட ஐக்கியமா இருக்கும். இன்னைக்கு அநேக பிரச்சனை தெரியுமா? குடும்பங்கள் அன்பில்ல. இயேசு சொன்னார், கடைசி நாட்களில் நான் வரும்போது அன்பு தணிந்து போகும். பாவம் மிகுதியானபடியினால அநேகருடைய அன்பு தனியும். தேவனோடு உள்ள அன்பும் தனியும். குடும்பங்களுக்குள்ள புருஷனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, சகோதரனோடு, ஊழியரோடு உள்ள அன்பு குறையும். காரணம் என்னன்னா, அக்கிரமம், பாவம். ஆமென். ஒரு ஆமென் ஆண்டவருக்கு சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனோடு நானே நீங்களும் ஐக்கியமா இருந்தா என் மனைவி எனக்கிட்ட ஐக்கியமா இருப்பா. நான் ஆண்டவர்கிட்ட ஐக்கியமா இருந்தா என் பிள்ளைகள் எனக்கிட்ட ஐக்கியமா இருக்கும். நான் ஆண்டவருடைய ஐக்கியமா இருந்தா என் மருமக்கள் என்கிட்ட ஐக்கியமா இருக்கும். நான் ஆண்டவருடைய ஐக்கியமா இருந்தா பேர பிள்ளை எனக்கிட்ட ஐக்கியமா இருக்கும். ஆண்டவர் சொன்னத பைபிள் ஃபார்முலா, பைபிள்ல ஃபார்முலா இங்க படிச்சிருக்கீங்களா? நீங்க பைபிளை நல்லா படிச்சிருப்பீங்க. பைபிள் ஃபார்முலா, இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது. ஆமென். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நான் நோக்கி பார்த்தா அவர் நம்ம நோக்கி பார்ப்பார். அவர் சொன்னதை நான் கேட்டா நான் சொன்னதை அவர் கேட்பார். அவர் சொன்னதை நான் செய்தால், அல்லேலூயா, நான் சொன்னதை அவர் செய்வார். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. அப்போ என் பிள்ளைகள் என்ன பார்க்கும், என் மனைவி பார்க்கும், என் பேர பிள்ளைகள் பார்ப்பாங்க. நம்ம சரியா தேவனை பார்த்து தேவன் சொல்லுவதை கேட்டா நம்ம பிள்ளை நம்ம சொல்லும் போல கேட்கும். முதல் நாள் கேட்டீங்க, உன் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதாலும் விடாதிருப்பான். அநேக தகப்பனும் தாயும் பிள்ளைகளை பணம் உண்டாக்குறதுக்கு தன் மனம் போன போக்கில மிருகம் போல வாழ வைக்கிறாங்க. அதனால அநேக பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்க. வாலிப பருவத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகளை பெற்று தேவனுக்கேற்ற பக்தியில சிக்ஷையில நடத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். முதல் நாள் பிரசங்கம் கேட்டீங்க, நோவா காலத்தில் மக்கள் பாவங்கள் பெருகி இருந்தாங்க, அநியாயம் செய்து வந்தாங்க, அக்கிரமங்கள் செய்து வந்தாங்க. ஆனா ஆதியாகமம் 7:1 வாசித்தோம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசி என்று சொல்லி நோவா குடும்பத்தை பேழைக்குள்ள காப்பாற்றி மிச்ச மக்களை தண்ணீல முக்கி கொண்ட தெய்வம். அல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். நாம் எல்லாருக்கும் ஒரே ஆவி இருந்தா நம்ம எல்லாம் ஒன்றாயிருப்போம். அல்லேலூயா. இயேசுவின் மந்தையில் நாம் அனைவரும் நாம் ஒன்றாம். உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரர் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உலகத்தில் தேவனுடைய மக்களுக்கு அநேக ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் அநேக வாக்கு தத்தம் வச்சிருக்கிறாரு. அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் அந்த வாக்கு தத்தங்கள் அவங்க பெற்றுக்கொள்வதில்லை. தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில்லை. குடும்பம் என்பது புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இன்பமாக ஆனந்தமாக வாழணும், சந்தோஷமாய் வாழணும். இன்னும் அநேக குடும்பங்கள்ல சந்தோஷம் என்பதில்லை, சமாதானம் என்பதில்லை. காரணம் என்னன்னா அங்க இயேசு இல்லை. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்தீடு உண்டு. அன்பு நிறைஞ்சிருக்கா என் வீட்டுல? வசனம் சொல்லுது, உன் மனைவி வீட்டோரத்தில் கனிதரும் திராட்சை செடி போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்திய சுற்றும் ஒலிமர கண்டி போல் இருப்பார்கள். அப்படி இருக்கிற குடும்பங்கள் ஒரு அல்லேலியா சொல்லுவோம்.
ஒரு அல்லேலியா சொல்லு, ரொம்ப சொல்லாதீங்க. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் எல்லாம் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். சிரிச்சுக்கிட்டு பாடுங்க. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் எல்லாம் நீங்கிதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அப்போஸ்தலருடைய காலத்துல விசுவாசிகள் எல்லாம் ஒருமனப்பட்டு, மிச்சம் சொல்லுங்க, எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி வந்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு மரம் இருக்கா? அல்லேலூயா. ஒரே மரம் இருக்கிறதா? அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒவ்வொருவரும் புது இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்றார் எசேக்கியேல். நீங்கள் ஒவ்வொருவனும் உங்களுக்காக, மலையாளத்திங்கനെയാണ്, ഓരോരുത്തനും അവനവന് വേണ്ടി പുതു ഹൃദയത്തെയും പുതിയ ആത്മാവിനെയും ഉണ്ടാക്കിക്കൊള്ളണമെന്ന്. ഇത് എവിടെ നിന്ന് ഉണ്ടാക്കാൻ പറ്റും? ഹല്ലേലൂയ. ഓരോ മനുഷ്യനും പുതിയ ഹൃദയവും പുതിയ ആവിയും ഉണ്ടാക്കണം. എവിടെ നിന്ന് പുതിയ ഹൃദയം പുതിയ ആത്മാവ് കിട്ടും? ഹല്ലേലൂയ. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சின்ன சீக்கிரம் பாடத்துக்கு போறேன். அப்பா புருஷன் மனைவி பிள்ளைகள் ஒண்ணு, விசுவாசிகள் ஒண்ணு, பாஸ்டர் ஒண்ணு, எல்லாம் விசுவாசிகள் என்றும் கூட்டம் ஒன்று, அன்பு என்று விசுவாசிகள் என்றும் கூட்டம் உண்டு, அன்பு என்றும் அருகிலுண்டு, ஒரு மன ஒற்றுமை எங்கு உண்டு இங்கு உண்டு. பாட மாட்டீங்களா? அல்லேலூயா. விசுவாசி கூட்டம் நல்ல சொல்லுவோம், அவிசுவாசி எல்லாம் பேச இருப்போம். எனக்கு என்ன, கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு கை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல்ல போனா நோயாளிய ஸ்ட்ரெச்சர்ல வச்சு இழுத்துட்டு போவான். வாரவனும் குத்துவான், போறவனும் குத்துவான், டாக்டரும் குத்துவாரு, நர்ஸும் குத்துவாரு, கம்மோட்டரும் குத்துவான், வச்சு கொடுப்பான். ஆலயத்தில் வந்து இப்படித்தான் வாழணும்னு சொன்னா முடியாது, சாடி இறங்கி போவான், சாத்தான் கம்மாய். ஒரு கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் அன்பா இருக்கணும். வாழ்க்கையில உலகத்துல பெரிய சந்தோஷம் என்பது கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாயிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள புருஷன் மனைவி சந்தோஷமாயிருக்கிறது. பெரிய ஒரு சம்பாத்தியம். ஆமென், ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, நலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இந்த அம்மாமாரு பாட மாட்டாங்க, தங்கச்சிங்க பாட மாட்டீங்களா? சிலங்களுக்கு மைக்கு கிடைச்சாதான் பாடுவாங்க, மைக்கு கிடைக்கலன்னு பாட. ஒரு சபைக்கு நான் மீட்டிங் போனேன் எர்ணாகுளத்தில். அப்போ பாடுகிற ஒரு தங்கச்சி இருந்தா. அப்போ பாடம்மான்னு சொன்னேன். அப்போ சொன்னேன், என் பிள்ளைக்கு மைக்கு பாஸ்டர் கொடுக்க மாட்டாருன்னு. எல்லாருக்கும் மைக்கு வச்ச என்ன எது, ஆளுக்கு வர மைக்கு வாங்கி வச்சுக்கொண்டு பாடணும், கனெக்ஷன் மட்டும் கொடுக்க கூடாது, சத்தமாக பாடணும். ஒரு அல்லேலியா சொல்லுவோமே. அப்போ நல்லா இருக்கு. மைக்கில் பாட ஆசை, தனியாக பாட ஆசை முடியாது. இருக்கிற பலத்தில் இருந்து நல்லா பாடி மகிமைப்படுத்தினா கர்த்தர் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலமுள்ள கைக்குள்ள என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அப்படி புருஷன் மனைவி பிள்ளைகள் மிக அன்பா இருக்கணும். பரலோகத்தினுடைய சந்தோஷம் பூமியில் அனுபவிக்கணும். ஆமென். அதுக்கு நானும் நீங்களும் தேவனுடைய அன்பில பரிசுத்த வாழ்வில ஐக்கியப்படணும். சபையில விசுவாசி ஊழியர்களும் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும். ஒன்றாயிருக்கணும் சொன்னா போராது, ஒரே ஆவி வந்தாதான் ஒன்னா இருக்கும். உலகத்தில் உள்ள ஆவி எல்லாம் ஒன்னாவாது. உலக ஆவி தேவாவி வித்தியாசம் இருக்கும். வானம் பூமிக்கு தூரம் இருக்கிறது போல உலக ஆவியும் தேவாவி இருக்கும். தொட்டார கண்டால் தூரத்திர குணம் பிடிச்சு முதுகு காட்டி ஓடுவான் ஆவிகள் எல்லாம். அல்லேலூயா. விளங்கணும். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்ப
அப்போ குடும்பத்தில் புருஷன் மனைவி பிள்ளை சந்தோஷம், சபையில விசுவாசிகள் எல்லாம் ஒன்னாக சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பாடத்தை நேற்று நான் பிரசங்கம் பண்ணோம். ஆண்டவராய் இயேசு வருவார். இயேசுப்பா என்ன சொன்னார்? சீக்கிரமாக வருவார். வர மாட்டாரா? வருவார். வருகையின் காலம். அல்லேலூயா. இயேசுப்பா சீக்கிரமா வருவார். நான் இந்த இயேசுவுக்கு ஊழியத்துக்கு எல்லாம் விரோதியானவன். நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவன். ஒரு நாள் இந்த இதே மாதிரி அல்லேலியா சோத்திரம்னு சொன்னா அலுமினியா பாத்திரம்னு சொல்லுவேன். வெள்ளை போட்டா அவருக்கு ஒரு மோசமான வார்த்தை சொல்லுவேன். மீசை எடுத்தவன பார்த்தா பண்ணின்னு சொல்லுவேன். கழுத்துல மாலை போடாதவன் காட்டுல குட்டி, வீட்டுல வளர்ற குட்டிக்கு கழுத்துல வட்டக்கயிறு கொண்டு பரியாசம் பண்ணி, அவ்வளவு இயேசுக்கு பயங்கர துரோகி ஐயா. நான் செய்த துரோகம். ஆனா ஒரு நாள் பாவியா என்னை இயேசு நேசித்தார். என் பெயரை கூப்பிட்டார். மோகன் சிங், மோகன் சிங், மோகன் சிங், எலும்பு 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 என்று சொன்னார். இரவு படுக்கை விட்டு எழும்பினேன். நான் ஜெபித்தேன். என் மனைவி இடத்துல கேட்டேன், நீ என்ன கூப்பிட்டியா? அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா கூப்பிடல. தம்பி கிட்ட கேட்டேன், யாருமே என்ன கூப்பிடல. வீடு 4 பக்கம் முற்றத்தை நடந்து போனேன். நான் வீடை விட்டு வெளியே இறங்கினேன்னா ஒரு கம்பியோ கத்தியோ இல்லாம வீடை விட்டு இறங்கினது இல்லை. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தனோ அன்னைக்கு என் வாக்கையில கத்தியும் வாளையும் கீழே வச்சேன். எனக்கு இப்ப நல்ல பலன் இருக்கிறது. என்ன ஜீவனுக்கு பேடி இல்லை. ஜீவனுக்கு கேரண்டி புஸ்தகத்துல பேர் எழுதியாச்சு. அப்ப மரிச்சாலும் எனக்கு நல்ல கேரண்டி புஸ்தகத்துல ஜீவ புஸ்தகம் ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த கேரண்டி புஸ்தகத்துல பேர் எழுதினால அதவா ஜீவம் போன திருப்பி தருவார் என்ற பயம் எனக்கு போயாச்சு. ஒரு கலையிலேயே சொல்லுவோமே, முன்னாடி பயம், எவனாவது வெட்டுவானோ குத்துவானோன்னு பயத்தினால கம்பி கத்தி ஆயுதங்களை கொண்டு நடப்பேன். அப்ப வீடு முற்றம் போய் பார்த்தேன், ஒருத்தர் இல்லை. கத்தர் மறுபடியும் மனைவி சொன்னா, உங்களை ஆண்டவர் கூப்பிட்டு இருப்பாரு. ஆண்டவர் நம்ம கூப்பிடுதாரு. ஜெபம் பண்ணிட்டு படுத்த போது மோகன் சிங், மோகன் சிங், மோகன் சிங், எலும்பு 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 எலும்பு, சீக்கிரம் வருகிறேன், சீக்கிரம் வருகிறேன், சீக்கிரம் வருகிறேன் சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. நானும் மனைவிமா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்தோம். ஆண்டவரே என்னோட பேசுவோன்னு படுத்தேன். அப்ப இயேசு என்னோட பேசினார். மோகன் சிங், மோகன் சிங், மோகன் சிங், எலும்பு 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 எலும்பு, சீக்கிரம் வருகிறேன், சீக்கிரம் வருகிறேன், சீக்கிரம் வருகிறேன். வருகை பற்றி சொல்லு, வருகை பற்றி சொல்லு, வருகை பற்றி சொல்லு. என்னை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து போறவன் நரகத்துக்கு போவான் என்று ஒருவனுக்கும் பயப்படாத எனக்கென்று ஊழியம் செய். என்னை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து போறவன் நரகத்துக்கு போவான் என்று ஒருவனுக்கும் பயப்படாதபடி எனக்கென்று ஊழியம் செய். என்னை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து போறவன் நரகத்துக்கு போவான் என்று ஒருவனுக்கும் பயப்படாத எனக்கென்று ஊழியம் செய்ய சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம மரிச்ச நரகத்துக்கு போவான்னு சொல்லி ஆண்டுடைய கிருபையினால பிச்சைக்காரன் முதல் கோடீஸ்வரன் வரை, இந்தியன் துணை ஜனாதிபதி வரை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வரை, கீழே எல்லா நீதிபதி, போலீஸ்காரர் முதல் டிஜிபி முதல் கலெக்டர் முதல் சீஃப் செக்ரட்டரி போய் மரிச்சால் நரகம் பரலோகம் என்று எல்லாருக்கும் சொல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை. யாரையெல்லாம் இயேசு என் கையில் தந்தாரோ அவர்களுக்கெல்லாம் சொல்ல இயேசு எனக்கு உதவி செய்தார். அநேக இடத்துல பிரச்சனை வந்தது. என் கழுத்துல கத்தி நீட்டினா உன்னை இப்ப ஒரு குத்தா கொல்லுவேன்னு சொன்னார். அநேக விரோதங்கள் எனக்கு வந்தது. ஆனால் என் இயேசு என்னை தப்புவித்தார். பிறக்கிற மனிதனுக்கு ஒரு மரணம் உண்டு, மரணத்துக்கு பிறகு ஒரு பாதாள நரகம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்றவனுக்கு ஒரு பரதீசா பரலோக வீடு உண்டு. ஹல்லேலூயா. அதனால இயேசு சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், இயேசு வந்திடுவார். ஆயத்தமாக ஆயத்தமாக இயேசு வந்திடுவார். சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், இயேசு வந்திடுவார். ஆமென். ஆயத்தமாக ஆயத்தமாக இயேசு வந்திடுவார். எக்காலம் தோனிக்கும் இயேசுவானில் வருவார். எக்காலம் தோனிக்கும் இயேசுவானில் வருவார். சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், இயேசு வந்திடுவார். ஆயத்தமாக ஆயத்தமாக இயேசு வந்திடுவார். அல்லேலூயா. ஊழியர்கள் கூடுகையானபடியால் அருமையான உங்க பாஸ்டர் சொன்னாரு, சபைகளும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பைபிள் 2 வசனம் வாசிட்ட லேட்டா கதையை சொல்லி விடுறேன். இந்த உலகத்தில் 2 விதமான சபை இருக்கிறது. ஒன்று பரலோகத்துக்கென்று இயேசுவின் வருகையை சந்திக்கும்படி ஆயத்தமாக்கிற ஒரு சபை இருக்கிறது. அது கிறிஸ்துவின் மணவாட்டி சபை. இன்னொரு சபை இருக்கிறது, நரகத்துக்காக நடத்துகிற சபை உலகத்திலே இருக்கிறது.
உதாரணமாக சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து அநேக கிறிஸ்தவர்களையும் அநேக தேவ ஜனங்களையும் அப்பாவி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு மிகுந்த கண்ணீரோடு துக்கத்தோடு சொல்லுகிறேன். அத எல்லா வழியும் நம்பாதீங்க, எல்லா சபைகளையும் நம்பாதீங்க. எரேமியா 6:16 வழியிலே நின்று பூர்வ பாதை ஏதென்று விசாரித்து நலமான பாதையிலே நடவுங்கள், அப்பது உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் சபைக்கு வருவது எதற்கு தெரியுமா? சபையில வருகிறது எதற்கு தெரியுமா? ஆராதனைக்கு வருவது எதற்கு தெரியுமா? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க. இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடு இன்ப இயேசுவின் மோட்ச வீடு, புவியாத்திரை தீர்ந்திடும் போது பரலோகம் சேர்ந்திடுவேன் எந்தன் வாஞ்சை. உயர் சீயோன் அவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். நம் எல்லாருக்கும் சபைக்கு வரதென்ன? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். அல்லேலூயா. எரேமியா 6:16 படிப்போம். வீட்டுக்கு தேடண்டா, வீடு கட்டுறதுக்கு இயேசுவை தேடண்டா. இயேசுடைய விரோதிகள் எல்லாம் பெரிய வீடு வச்சிருக்கிறாங்க. பெரிய அதிகாரி ஆகிறதுக்கு இயேசுவை தேடண்டா. உலகத்துல மந்திரிகள், ஜனாதிபதிகள், எம்எல்ஏ, எம்பி எல்லாம் இயேசுடைய விரோதிகள். ஏரோப்ளேன் வாங்க இயேசுவை தேடண்டா. இயேசுடைய விரோதிக்கு ஏரோப்ளேன் கொடுத்திருக்கிறாரு. இயேசுடைய விரோதிக்கு கப்பல் கொடுத்திருக்கிறாரு. கோடி 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 கிலோ கணக்கில் தங்கம் கொடுத்திருக்கிறாரு. கோடி கோடி சொத்து வச்சிருக்கிறாய். இயேசுவை தேடலனாலும் கிட்டும். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகத்தினுடைய வாழ்க்கையாக இயேசுவை நம்பாதீங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் மக்களை ஏமாற்றினான். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் இழுத்திருப்போம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமராஜனே வந்திடுவார். 2 சபை இருக்குது. நீங்க எந்த சபையோ? எரேமியா 6:16 வழியிலே நின்று பூர்வ பாதை ஏதென்று விசாரித்து அதிலே நடவுங்கள். வாசிப்போம். இந்த உலகில் ஏராளமான வழி இருக்கிறது, பேச டைம் இல்லை. பழைய பாதை ஏதென்று பார்த்து விசாரித்து, மனுஷன் என்று விசாரிக்காதீங்க. பிள்ளை பிடிக்கார முட்டாசு கொடுத்து கொண்டு ஏமாற்றுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேணும், அவரிடத்தில் கேட்கணும், முழங்கால போடணும், ஜெபிக்கணும். அவர் பேசுவார். உன்மேல அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்ம உண்டாக்குன தேவன் உறங்க தூங்க மாட்டேன். எப்ப கூப்பிட கேட்பாரு. எல்லாரும் தலை கொடுத்து கேட்பாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பிரதர், சகோதரி, தெய்வம் என்ன சொல்றாரு? தெய்வம் சொன்னதை இவனுக்கு கேட்க முடியாது. சகோதரனே சகோதரி நீ சொல்ற கேளு. கேட்பாரு. வேளம் கேட்டா என்ன செய்யும்? மனுஷன் தெரு நாயா நடப்பான். அல்லேலூயா. வாசிப்போம். நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஆத்மாவுக்கு என்ன கிட்டும்? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் இந்த பூமியில இல்ல. അക്കരയാണേ എൻ്റെ ശാശ്വത നാട്, അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്. അക്കരയാണേ എൻ്റെ ശാശ്വത നാട്, അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓഴങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. 2 ടൈപ്പ് സഭ. அல்லேலூயா. ஆவின் 2. பரலோகத்தின் வந்த இயேசுனுடைய ஆவி, இனி உலகத்துல சாத்தானுடைய ஆவி. சாத்தான் என்ன செய்றான்? தேவதூதனுடைய வேஷத்தை தரிச்சு உலக ஆவியை கொடுத்து, அந்திகிறிஸ்து ஆவியை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறான்.
ஆதாம் ஏவாளை எப்படி சர்ப்பம் வஞ்சித்ததோ அதுபோல அநேகருடைய உள்ளம் கிறிஸ்துவை பற்றும் உண்மை நின்று வஞ்சிக்கும்படி ஆவிகளும் பயங்கரமாக கிரியை செய்கிறது. அதனால எல்லா ஆவியும் நம்பாதீங்க, நல்ல ஆவியை சோதிச்சு கண்டறியுங்க. ஒரு சோத்திரம் பண்ணுவோமா? ஒரு கை தட்டி கத்துறது சோத்திரம். கை தண்ண என்ன செய்யுமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சீக்கிரமா வாரார். ஏசப்பா நேரார் வருவார், வர மாட்டாரா? சீக்கிரமா வருவார். வருக சீக்கிரம். அப்ப உலகத்துல ஆசீர்வாதத்துக்கு இயேசுவை தேடண்டா. இயேசு சொன்னார், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்பட்டும். ஆகாயத்து பறவைக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு, கூடு கொடுக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. நம்ம காக்க மாட்டாரா? இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. நமக்கு சாப்பாடு தருவார். சத்துருக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற இயேசு, தெய்வம் இல்லை என்று பேசுகிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கிற இயேசு, தேவனுடைய சத்துருக்களுக்கு வீடு கொடுத்த ஆண்டவர், தேவனுடைய சத்துருக்களை எம்எல்ஏ ஆக, எம்பி ஆக, பிரதான மந்திரியாக இயேசு வச்சிருக்கும் போது தேவனுக்கு பயந்து வாழ்கிற நம் எனக்கும் உங்களுக்கும் அவர் நன்மை தராதிருப்பாரோ? இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எத்தனை நன்மை! மரிச்சு போக வேண்டிய நம்ம உயிரோட வச்சது பெரிய நன்மை. உண்மையான இயேசு தெய்வம் என்று அறியும்படி பாக்கியம் கிடைச்சது பெரிய நன்மை. பரலோகம் உண்டு என்பதை அறியும்படி கிடைச்ச பாக்கியம் பெரிய நன்மை. நாம் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், துரோகங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தமான சர்டிபிகேட் தருகிறதுக்கு ரெடியா இருக்கிறது. இயேசுடைய நன்மை பெரியது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசப்பா வாராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வரும்போது தேவன் யாரை கொண்டு போவார்? யாரை கொண்டு போவார்? இயேசு எல்லாரையும் கொண்டு போவாரா? அநேக பிரசங்கம் பண்றாரு, அநேக சபையார் பிரசங்கம் பண்ற. தேவன் வந்து சபையாரை எல்லாரையும் கொண்டு போவார். அப்படி பைபிளுக்குள்ள வசனம் இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. தேவன் வரும்போது யாரை கூட்டிட்டு போவார்? சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். எபிரேயர் 7:28 வாசிப்போம். ஒருவர் வாசிப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க மக்களே. இந்த சின்ன மக்கள் எல்லாம் பைபிள் படிக்கணும் இல்லையா? எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து இருக்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை, ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் வெளிப்படுவார். பாவிக்கு சீட்டே இல்லை. முதல்ல மரிச்சவங்க யார் உயிர்த்தெழும்புவாங்க? நேற்று படிச்சோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழும்புவார்கள். கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும் என்றால் பழைய சுபாவத்தை ஒளிப்பிக்கணும். அல்லேலூயா. புதிய எண்ணெயால் புதிய ஆவியால், புதிய எண்ணெயால் புதிய ஆவியால் ஏழை எண்ணெயும் நிரப்பிடும் இயேசுவே. புதிய எண்ணெய், ஒரு புதிய ஆவி. பழைய சுபாவம் மாறணும். கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சாதான் கிறிஸ்துவுக்குள்ள எழும்ப முடியும். பாட்டு போடும். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பீடு. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ள வாழணும்.
கிறிஸ்துவுக்குள்ள பேசணும், கிறிஸ்துவுக்குள்ள கிரியை செய்யணும். ஒரு பாட்டு பாடுவாங்க, நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிட கண்டு கொண்டேன். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு எனக்குள்ள பிரசங்கம் இருக்குது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் மிச்சம் சொல்லுங்க, ஆகாதவனாய் போகாதபடி நான் என்னுடைய சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன். தாவீது சொல்லுகிறார், நான் பால் மறந்த குழந்தையை போல் ஆகும்படி என்னுடைய ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. நம்ம முயற்சி பண்ணணும். ஒருவன் பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படணும். பாவத்துக்கு விரோதமாக நம்ம நன்றாக போராடணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் இன்னும் பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக போராடவில்லை. நம்முடைய தேவன் பரிசுத்தர். தெய்வத்தை எப்படி ஆராதிக்கணும்? பரிசுத்த அலங்காரத்தோட தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பார்வை பரிசுத்தமாயிருக்க வேண்டும், பேச்சு பரிசுத்தமாயிருக்க வேண்டும், நடத்தை பரிசுத்தமாயிருக்க வேண்டும், கை பரிசுத்தமாயிருக்க வேண்டும், கால் பரிசுத்தமாயிருக்க வேண்டும், இருதயம் பரிசுத்தமாக வேண்டும். உந்தன் இருதயத்தை பரிசுத்தமாக்காயோ, உந்தன் இருதயத்தை பரிசுத்தமாக்காயோ, மோட்ச வாழ்வை தருவேனீதோ பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேனீதோ அகத்தின் அசுத்தமெல்லாம். அல்லேலூயா. வாசிப்போம் எபிரேயர் 12:4. சீக்கிரம் படிப்போம். இயேசுடைய பிள்ளைகளை நம்ம விரோதி பூமியில 2 பேர் தெரியுமா? இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைக்கு விரோதி 2. தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. அல்லேலூயா. 1 சாத்தான், 2 பாவம். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அடுத்து விரோதி 3 உலகம். இந்த உலகம், மாமிசம், பிசாசு. அதான் பக்தன் முன்னாடி பாடினாங்க, லோகம் ஜடம் சாத்தான் எல்லாம் ஜெயிச்சிடான் சக்தி பகர் நீடனே. உலகத்தை ஜெயிக்கணும். 3 கேள்விதான், 3 எக்ஸாமினேஷன் தான், 3 டெஸ்ட் தான். உலகத்தில் இயேசுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் 3 காரியம் சாட்சி சொன்னார். 1 நோவா காலம், இன்னொன்னு லோத்து காலம். இஸ்ரவேல் மக்கள் 6 லட்சம் தண்ணியில முங்கினாங்க. അക്കരയാണേ എൻ്റെ സാസുത നാട്, അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്. അക്കരയാണേ എൻ്റെ സാസുത നാട്, അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്. 6 ലட்சம் பேரு தண்ணியில முங்கினாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வீட்டுல வாசிங்க. 6 லட்சம் எங்கம்மா, எதுக்கம்மா முங்கி ஸ்நானம் எடுத்த? கானான் என்பது வளமுள்ள நாடு, தேனும் பாலும் ஓடும் நல்ல நாடு. அக்கறை வீடுக்கு போறதுக்கு முங்குனாங்க. கடைசியில கரையில போனதத்தனே ஐயாமாரு கை வைத்துங்க, அம்மாமாரு கை வைத்துங்க. கடைசியில் 6 லட்சம் முங்கினதுல போன பெரியவங்க எத்தனை பேர் கை வைத்துங்க? ஆகமத்தான் 2. மிச்சம் வழியில் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு 5000 10,000 முங்கி இருக்குது. எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம் தான். ஆனா பைபிள் சொல்லுது, யோசுவாவும் காலேபும் என்றால் வேற ஆவி உள்ளவர்கள், அவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள். அதான் பக்தன் பாட்டு பாடின, உத்தமனாய் முன் செல்ல உதவி செய்யும் இயேசுவே. நம்ம மந்த பரலோகத்துக்கு போனோம், நம்ம மந்த வருகையில போனோம். வருகையில போவ சாத்தானை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். பாவத்தின் நடிப்பன் ஜடம். நம்முடைய சரீரத்தில் யுத்தம் உண்டு. இப்ப பல நாடுகளில் யுத்தம் நடந்துட்டு இருந்தே, இப்ப கொஞ்சம் அமைதி ஆக்கினாரு. ஆனா யுத்தம் கட்டாயம் நடக்கும். ஒரு கைத்தட்டி கத்தர சோதனை பண்ணுவேன். யுத்தம் நடக்கிறதுக்கு நானும் கூட சப்போர்ட். கைத்தட்டி கத்தருக்கு சோதனை பண்ணுவேன். அல்லேலூயா. എന്റെ രക്ഷ ഇവിടെയല്ല, ഈ ലോകം ശാശ്വതമല്ല,
എന്റെ രക്ഷ ഇവിടെയല്ല, ഈ ലോകം ശാശ്വതമല്ല. എനിക്കായി യേശുനായകൻ ഒരുക്കുന്നുണ്ടൊരു ഭവനം. ആമേൻ, ആമേൻ. எல்லா ஆவிகளும் ஒண்ணல்ல, ஆவி கம்ப்ளைண்ட் ஆச்சு. இந்த யுத்தம் நமக்குள்ள இருக்கு. யாக்கோபு 4:1 படிப்போம். நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எபிரேயர் நல்ல அருமையான சப்ஜெக்ட். இந்த வசனம் இதுக்கு படிச்சவங்க அல்லையே சொல்லுவோம், பைபிள் படிச்சவங்க அல்லையே சொல்லுவோம், இந்த வசனம் படிச்சவங்க, செவியில பிரசங்கம் கேட்டவங்க அல்லையே சொல்லுவோம். ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் அநீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வணங்கின ஜனங்களை அருமையான மோசே ஐயா அவர்கள் கத்தினால ஜனங்களை வச்சு கண்டிச்ச மாதிரி வேத வசனம் என்ற இருபுறம் கற்குள்ள பட்டயத்தால நல்லா கண்டிப்பாரு. ஆனா கண்டிச்சா ஜன நிக்காது. இங்க கண்டிச்சா ஜன அங்க போகும், அங்க கண்டிச்சா அந்த பக்கம் போகும். அப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் சாடி சாடி இருக்கும். அப்ப ஒருத்தன் சொல்லுவான், வறுமையா போதகரே, அவரை போதகராக்குவாரு. அங்கே இங்கே வெட்டு கொண்டு சாடனா அவங்கள போதகராக்குவனும். உடனே மாலை ஓடுவனும். மகனே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எரேமியா 23 படிக்கலாம், படிச்ச நேரம் ஆகும். அல்லேலூயா. அவனுக்கிட்ட ஆண்டவர் இருக்க மாட்டாரு, அவனுக்கிட்ட இருக்க பிசாசு. தீர்க்க சொல்றேன், மகனே, கர்த்தருடைய மகனே, தாசியே தாசியே சொல்லுவேன். அல்லேலூயா. சூராபாலா ஷபர கபோ 12:4, எபிரேயர் 12:4 சீக்கிரம் படிப்போம். யா பக்கத்துல எனக்கு பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில், பாவத்துக்கு விரோதமாக போராடினாதான் பாவத்தை ஜெயிக்க முடியும். போராடுவேன், ஒரு பாட்டு யாரோ பாடினாங்க, போராடுவேன். எனக்கு இந்த பாட்டு தெரியாது, பாடுங்க மக்களே. போராடுவேன். எனக்கு பாட்டு பாடும்போது பிரசங்கத்தில் வந்த ஞாபகம். போராடுவேன், தைரியமாய் போராடுவேன். வெற்றி நிச்சயம். என்னத்துக்கிட்ட போராடணுமா? மாப்பிள்ளை கிட்ட இல்ல, பஞ்சாதி கிட்ட இல்ல, பாஸ்டர் கிட்ட இல்ல, அடுத்த ஆளு கிட்ட இல்ல, பாவத்துக்கிட்ட. கைத்தறிக்கத்திர சோதனம் பண்ணுவோமே. அல்லேலூயா. பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் மடக்கி வச்சிங்களா மக்களை? செத்தாலும் ஜாகட்டு. என்ன செய்யணும்? செத்தாலும் ஜாகட்டு. யாரு சொன்னது? ஆண்டவர் சொன்னார், 2 காலுடையவனாய் நீ நரகத்தில் போய் மூக்குக்குள்ள புழுவும் கிருமியும் ஏறி பைபாஸ் வழி குழம்பு போல இருக்கிற தயிர் குழம்பு பிரெயினுக்குள்ள ஏறி குறு 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 அடிச்சு காத்துக்குள்ள வந்து மூக்குக்குள்ள ஏறி வாவழி ஏறி மைனஸ் மைனஸ் பைபாஸ் வழி ஏறி ஐயோ என்ன நீ தலை அடிச்சு அழுகிறத விட உனக்கு கைய காலை வெட்ட சொன்னார். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படணும். போன ஒரு மீட்டிங் போகும்போது ஒரு பாஸ்டர் சொல்றார், பாஸ்டர் பரிசுத்தமாயிட்டோன்னு வாழ முடியாது. அல்லேலூயா. வாழ முடியாது தான். பரிசுத்தமா வாழ பிரயாசப்படுறீங்களா? 100 ரூபாய் ஒருத்தருக்கு பாக்கெட்ல வரணும்னா, 1000 ரூபாய் வரணும்னா காலமே 8 மணிக்கு நம்மாட்டி எடுத்து வெட்ட போகணும். 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கணும்னா அவன் வேலை செய்யணும். பைசா சம்பாதிக்கணும்னா மக்களையும் பெஞ்சாதியும் வீடும் சொத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகணும். எல்லா இன்பங்களை விட்டு போற. அப்படியானா தவறல்ல. அப்படியானா பரிசுத்தமாக வாழ ஒரு பரிசுத்தத்துக்கு ஏற்ற ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு எழும்ப வேண்டும். ஒரு கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. சுத்தம் விரும்ப சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவினாரையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தமாய் வாழ ரத்தம் சிந்துவதென்றால் மரணம். செத்தாலும் ஜாகட்டு. பரிசுத்தமா வாழணும். கண்ணு சொல்லி கேட்கலன்னா ஆண்டு சொன்னார், 2 கண்ணுடையவனாய் நீ நரகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் எங்க போனும்? ஒரு கண்ணை சூந்தெடுத்த ரத்தம் வராதா? கண்ணு சூந்தா என்ன வரும் மக்களே?
சொல்லு மக்களை. கண்ணு சூந்தா என்ன வரும்? ரத்தம் வரும். கையை வெட்டினா என்ன வரும்? ரத்தம் வரும். காலை வெட்டினா என்ன வரும்? ரத்தம் வரும். ரத்தம் சிந்தத்தக்கதாக என்ன செய்யணும்? போராடணும். இதை சொல்ற, ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் வாசி மக்களே எதிர்த்து நிற்கணும். ஆமென். எதிர்த்து நிற்கிற சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும். உலகத்துக்கு எதிர்த்து நிற்கணும். மாமிச பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்னா அவன் ஓடி போவான். இது அவன் வந்த உடனே தலை கொஞ்சம் நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 4:1 படிப்போமா? நமக்குள்ள யுத்தம். உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன். உள்ளான மனுஷன் வசனம் கேட்டு பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகம் போக வேண்டும் என்ற ஆசை வரும். புறம்பான மனுஷன் நமக்கு எதிராய் போராடுவான். வாசிப்போம். நமக்குள்ள முதலாவது சண்டையை நிப்பாட்டணும். நமக்குள்ள குடும்பத்துக்குள்ள யுத்தத்தை நிப்பாட்டணும். நமக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? சரீர அவயவங்களிலே போர் செய்கிற எண்ணெய்ச்ச மாமிசைச்ச. 2 நாட்டுக்கு யுத்தம் நடக்கிறது போல எல்லா மனிதனுக்குள்ளேயும் உள்ளான மனிதனுக்கும் புறம்பான மனிதனுக்கும் யுத்தம் உண்டு. அதுல யுத்தத்துல ஜெயிக்கணும்னா என்ன வேணும் தெரியுமா? காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்த இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். இந்த உள்ளான மனிதனுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருந்தால் நமக்கு பலன் உண்டாகும். அந்த தேவனுடைய பலத்தினாலே நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழிப்பீர்களே, ஆனால் பிழைப்பீர்கள். ஆமென். ஒரு கரந்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. என்ன நஷ்டம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம பரலோகம் போகணும். நரகத்துக்கு போகக்கூடாது. நரகம் பயங்கரம். எஸ்ஐயா 51:7-8. என் நீதியை அறிந்தவர்களே, வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்தவர்களே. வாசிப்போம். நீதியை அறிந்தவர்களே, வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்தவர்களே, இயேசுவுக்கு செவி கொடுங்கள். இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, வேதத்தை இருதயத்தில் பதிச்சவங்க, இயேசு கூட இருக்கிறவங்க இயேசுக்கு செவி கொடுக்க மாட்டேன். இயேசுவுக்கு பிரசங்கம் பண்ணி கொடுக்கணும். இயேசுக்கு புத்தி சொல்லுவணும். நோவா காலத்தில் நோவாவுக்கிட்ட லோத்துக்கிட்ட சொன்னாரு, நீ அந்த பக்கம் போவப்பா. இல்லை ஆண்டவரே, நான் அங்கே போனா எனக்கு நான் செத்து போவேன், அது பக்கத்தில் ஊர் இருக்கு போடான்னு என்னாரு. நம்ம எவ்வளவு அறிவில வளரில புத்தியில வந்தாலும் ஆண்டுக்கு ஒருபோதும் புத்தி சொல்லக்கூடாது. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, எல்லாரும் சொல்லுங்க, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை. வரலையே, குளத்துல இருந்தா இல்லையா மோகன் சிங் மடையில வரும், பானைக்குள்ள இருந்தா இல்லையா ஆப்பையில வரும். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ என்ன படிக்கிறீங்க? என்ன எப்படி இருக்கிறீங்க? என்னை தள்ளி என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. கடைசி நாளிலே நான் சொன்ன வசனம் அவனை நியாயம் தீர்க்கும். வசனம் படிப்போம். இப்ப படிச்ச வசனம், சத்துருடைய நிந்தைக்கு பயப்படாமலும் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, ஊழியம் செய்யற மோகன் சிங் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு தெய்வ மனிதன் இருக்கிறாரு. 12 மணிக்கூர் இருப்பாரு, 10 மணிக்கூர் இருப்பாரு, 8 மணிக்கூர், 5 மணிக்கூர். அவருக்கு சர்வ சாதாரணம். சாப்பாடை சாப்பிட மாட்டாரு. காலமா ஏசப்பா கிட்ட 5 மணிக்கு பசிக்குதுன்னு இருந்தா அந்த சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கும்போது இயேசுட்ட போய் உட்கார்ந்து இருப்பாரு. இருந்தா 2 மணி ஆனாலும் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. அவர் நினைச்சாரு நான் எல்லாம் பைபிள் ரொம்ப படிச்சேன்னு. இப்போ அவருக்கு நல்ல இனிப்பா இருக்கான் வசனம், ஆசையே தீராதான். என்ன மதுரமாவன் தன்னையம் நாவல் சுவை என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பார். அதனால ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானத்தங்க, பிரசங்கம் பண்ற மோகன் சிங்கே தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணும். ஒரு ஸ்டேஜ் ஆன உடனே மக்கள் எனக்கு எல்லாம் தெரியும்னு பெருமை கொள்ளுவாங்க. சாத்தானுக்கு பெருமை வந்து ஆவிக்குரிய பெருமை உண்டு.
ஊழியராகி எனக்கு வரக்கூடாது, விசுவாசிய உங்களுக்கு வரக்கூடாது. பெருமை வந்தால் லூசிபர் வந்து விடுவான். சிறுமையும் எளிமையுமான என்னை நோக்கி பார்க்கும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சிறுமையும் எளிமையுமான என்னை நோக்கி பார்க்கும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். முன்னும் பின்னும் சத்துருக்கள் ஏராளம், முழு உள்ள சொல்லுவது உம் நாமம். முகம் பார்க்க என்னாலும் ஏங்குகிறேன், அப்பாவும் அன்புக்காய் ஏங்குகிறேன், அப்பாவும் அன்புக்காய் ஏங்குகிறேன். வாசிப்போம். யாரு தெய்வ பிள்ளையா துஷிச்சாலும் தூஷணங்களுக்கு பயப்படக்கூடாது. கள்ள சகோதரர்கள் கைவிடுவார்கள், சொல்லாதவைகளை சுமத்திடுவார்கள், நல்ல கிறிஸ்தேசுவை மறுதலிப்பார்கள், புறப்பட்டு போக கடவும். மோகன் சிங் நிப்பாட்டுதியா? சாப்பாட்டு சமையாச்சு. மோகன் சிங் சாப்பாடு என்னைக்கும் கிடைக்கும், இது முக்கியம். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. வாசிப்போம். பொட்டு பூச்சி புழுவு கொண்டு மெத்த, கிருமி கொண்டு பெட்ஷீட், பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து. இப்படி தலையில நான் ட்ரெஸ் போட்டு உடம்பு முழுவதும் ட்ரெஸ் போடுவது போல உச்சங்கால் முதல் உள்ளங்கால் வரை பொட்டு பூச்சி கிருமி அவனை நல்லா அரிக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்னே நான் திருவேண்டத்தில் ஒரு மினிஸ்டருக்கு வீட்டுக்கு போனேன். அப்போது அன்னைக்கு இந்த பயங்கரமான சில வியாதிகள் வந்ததுனால கொசுக்கள் வீட்டுக்குள் வராதபடி வலை போட்டிருந்தாங்க. அவருக்கு கார் ஷெட்டுக்குள்ளே போகும்போது கொசு வலை போட்டிருக்கிறார். என்ன சொன்னார், சாரே பதுக்க வரணும், பதுக்க திறந்துடணும், கொசு ஏறியா நம்மளை குத்தி களையும், கார் ஏறும்படும் கவனிச்சேரணும், ஏறி உடனே அடைக்கணும், கொசு வரும். காரில் போனப்போ எனக்கிட்ட கர்த்தர் சொன்னார், சாரே നിങ്ങൾ മരിച്ചു പോയാൽ നരകത്തിനകത്ത് പോയാൽ മൂക്കിലെയും വായിലെയും പുഴു நல்லா குத்துன்னு சொன்னேன். மந்திரிக்க முகம் கொஞ்சம் கருத்து. இப்படி பிரசங்கம் பண்ணணும் ஊழியக்காரங்க. கைத்தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. சப் மந்திரியே அடுத்த மாதம் பிரதான மந்திரி அவங்கன்னா அந்த மந்திரி காரும் வாங்கி தந்து பிளைனும் தந்து எல்லா மேடையும் ஜெவத்து கூடுவார். செத்தா நரகத்து போவேன்னு சொன்னால் அடிதான் கிடைக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தியத்தை சொன்னா என்ன கிடைக்கும்? அடி கிடைக்கும். சத்தியத்தை பிரசங்கம் பண்ண யோவானுக்கு தலையை வெட்டி சூரத்தலை வெட்டும் போல வெட்டி கொடுத்தேன். ஜீவனுக்கு பேடிக்கிறவன் இல்லை, இயேசுடைய ஊழியக்காரன். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ജീവൻ യേശുവിൽ അർപ്പിച്ചിട്ട് അക്കരെ നാട്ടിൽ ഞാൻ എത്തിയിടുമ്പോൾ സുത്തപ്പളിങ്കിൻ കടൽ തീരത്തിൽ ഹല്ലേലൂயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி பிரசங்கம் பண்ண முடியாது. ஏசப்பா ஒரு ஆலயத்துக்கு போனார். அங்க இயேசு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு உட்கார்ந்த உடனே சபையில பாஸ்டரும் விசுவாசிகளும் செக்யூரிட்டியும் பாறையும் எல்லாம் வந்து ஏசப்பாய கழுத்தில் தூக்குனாய். சாத்தானுக மோய் தோத்தனம் தூக்கி எடுத்து ஏசப்பாய ஆலயத்துக்கு வெளியே கொண்டு போய் செங்குத்தான மலையில விட்டு தலை குத்துறா தள்ளினாய். பிரசங்கம் கேட்டவங்க அலையில சொல்லுவோம். இப்போ நீங்க இன்னும் படிக்கணும். നാഥന് മുൾമുടി സൂടിയ ലോകമേ നീ തരും പേരനിക്കെന്തിനാ സിയോൻ സഞ്ചാരി ഞാൻ യേശുവിൽ ചാരി ഞാൻ പോകുന്നു കുരിശിന്റെ പാതയിൽ മോക്ഷയാത്രയാണിത് നാം നടപ്പത്. நம்ம என்ன யாத்திரை போறோம்? மோட்ச யாத்திரை, பரலோக யாத்திரை. அநேகர் ஒரு என்னுடைய சபை தலைமை பாஸ்டருக்கு ஐயாவுக்கு சொல்லி கொடுத்தாரு, மேக்சிமம் மக்களுக்கு நரகத்துக்கு போகிறதான் இஷ்டம். நரகத்தில் போகிறதுக்கு பாதாளத்துக்கு போகிறதுக்கு அந்திகிறிஸ்துவனுடைய ஆளுகை ஆளுகிறதுக்கு ஒப்பு போட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா? இந்த பைபிளுக்குள்ள இருக்குது. இது அறிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. புழு அவர்களை பொட்டு பூச்சி அவர்களை அரித்து வஸ்திரத்தை போல அரித்து. ஆடு பார்த்துருக்கவங்க கை வைத்தங்க. ஆடு ஆடு சொந்த வீட்டில் ஆடு நிற்கிறவங்க கை வைத்தங்க. ஆடு நிற்கிறவங்க வீட்டில் அம்மாரெல்லாம் ஆடு வளர்த்தினா நல்லது. பழஞ்சு தண்ணி பழத்தோலி எல்லாம் கொடுத்தா நல்ல பால் கிட்டும். பக்க விளைவில்லை, தாய்ப்பால் போல நல்லது. பிள்ளைக்கு ஆட்டம் பால் கொடுத்தா உடம்புக்கு மிக மிக நல்லது கலப்படம் பாலை விட. பைபிள்லையும் ரொம்ப மக்கள் கலப்படம் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பால் சாப்பிடுங்க. ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
ஒரு ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுவோம். எல்லா அம்மாமாரும் நல்ல வேலையணும், ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்த்தணும், 10 வீடு விசிட்டியே போகணும், ஊழியத்துக்கு எல்லாம் போகணும். ஊழியத்தின் கனத்தை மறந்திடாதே. ஊழியம் சொல்லனா பரலோகம் போவாது தெரியுமா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 2:9 பிரியமானவர்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. உங்களுக்குள்ள இயேசு வந்தா, உங்களுக்குள்ள ரட்சிப்பு வந்தா, நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. சிரிப்பு வரலையே, என்ன எல்லாரும் கண்ணாடி கூட கொண்டு வரணும். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. சிலர் மட்டும்தான் சிரிக்கிறீங்க. மன்னித்து விட்டாரே, அச்சயம் பட்சயம் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. அல்லேலூயா. ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டா சுவிசேஷம் சொல்லுவான். உங்க வீட்டில் அப்பனோ அம்மையோ மச்சானோ மாமனோ மாமியோ பக்கத்து கடைக்காரனோ சொந்தக்காரனோ ஒருத்தன் செத்து நரகத்துக்கு போனா அந்த வீட்டில் உள்ள ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு பேரில் கொலைக்கேஸ்ல இயேசு பிரதி எடுப்பார். கொலைக்கேஸ் செக்ஷன்ல போட்டு ஆண்டவர் கேஸ் போடுவார். தெரிஞ்சவங்க பைபிள் வைத்துங்க. சொல்லலாம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. போராதுங்க, இன்னும் அறியணும். 66 புஸ்தகம் நான் 4 வட்டம் படிச்சேன். அல்லேலூயா. நீ படிச்சுட்டு என்ன கூட ஒன்றும் தெரியாதே. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. நானே படிச்சு பார்க்க முடியல. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. இப்போ ஊழியம் நம்ம செய்யணும். ஊழியம் செய்யாதனுக்கு நரகம். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. நானே 2 டிராக்டர் அது கையில் வச்சுருப்பேன். எங்கேயாவது போகும்போது சொல்ல முடியாத சூழல் மடக்கி கொடுப்பாங்க கையில். பஸ்ஸிலையோ ட்ரெயினில் எல்லாம் முளைச்சி பார்ப்பேன். போன வரத்தான் இப்படி பார்க்குறேன், சிரிச்சு பார்த்தேன். நான் தம்பி எனக்கும் கை இருக்குது. அல்லேலூயா. என்ன பேர் எனக்கு தெரியாதுன்னு. அல்லேலூயா. மேலே பார்த்துட்டு கீழே போயிட்டேன். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேணும். நான் ஏசப்பான்னு கூப்பிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் பிதாவாகி தேவன் கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் கூட உட்கார வைப்பேன். என் ஊழியக்காரனுடைய வாயின் வார்த்தை அங்கீகரித்து என் ஸ்தானாதிபதியினுடைய ஆலோசனையை நிறைவேற்றுவார். ஊழியக்காரனுக்கு வாயில ஏதாவது விழுந்து அது போல நடக்கும். ஆனா நல்ல ஊழியக்காரனா இருக்கணும். நீங்கள் என்னிலும் நிலைச்சிருக்கணும். நிலைச்சிருந்தா நடக்கும். கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா நடக்காது. ஒரு தேவனுக்கு மகிமை உண்டாம்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரி, படிச்சு வருவோமே. ஆடு வளர்த்துவீங்க. ஆடு வளர்த்துறவங்க, ஆடு பார்த்தவங்க கையை வைத்தங்க. ஆடு பார்த்துருக்கவங்க, வீட்டில் ஆடு நிற்கிறவங்க கை வைத்தங்க. இல்லைங்க, ஏதாவது வீட்டில் போகும்போது நீங்கள் தயவு செய்து ஒன்றும் செய்யாது. அடுத்த பார்த்தா சில ஆளுங்க பேசுவாங்க கவனமாக. அக்கா, ஒரு எங்கள் சர்ச்சில் ஒரு ஊழியக்காரன் வந்தார். ஆட்டுக்கு மேலே தொட்டு பார்க்க சொன்னார். அக்கா நெல்லி ஆட்டுக்கு மேலே தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்துட்டு அதுக்கு உடம்புல மயிர் இருக்கு. ஆட்டு தோலில் என்ன இருக்கும்? மயிர் இருக்கும். அதை இழுத்து பார்க்கணும். கையிட்டு அது வராது, கடிச்சிருக்கு, தோலில் ஒட்டி இருக்கு. அதுபோல ஆட்டு புழு அவர்களை மடக்கி வச்சாச்சு. வாசி மக்களே, ஆட்டு மயிரப்பால உச்சந்தலட்டு உள்ளங்கால் வர கடிச்சவன தின்னும். ஆமென், ஆமென். அப்ப நம்ம எல்லாம் தப்பணும். எப்படியும் உம் வருகையிலே, எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னையும் சேர்த்திடுமே. இயேசுடைய வருகையில என்ன கொண்டு போகணும்? ஒரு கேள்வி கேட்க. நீங்க எல்லாரும் இயேசுடைய பிள்ளைகள். ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்டா உங்களுக்கு ரொம்ப துக்கமும் வரும். ஒரு கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். தள்ள பிள்ளைகிட்ட கேட்டாலே பிள்ளைக்கு கோபம் வருது. ஆனா மோகன் சிங், நீ பயப்படாத சொல்லு. எவன் கோபப்பட்டா எனக்கு என்ன? கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. என்ன விஷயத்துக்கு சொல்லுங்க? எப்போதும் இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி பைபிளுக்கு வசனம் இருக்கா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அது என்ன ஜெபம்? என்ன ஜெபம் சொல்லுங்க, தெரிஞ்சவன் கை வைத்துங்க. சாத்தான் ஏமாற்றி போட்டான். அல்லேலூயா. சாத்தான் கண்ணை கட்டுவான், எல்லாருக்கும் கண்ணையும் கட்ட மாட்டான். யாருக்கு கண்டா சாத்தான் கட்டுவான்? சாத்தானுக்கு பயங்கர போராட்டம். சாத்தான் எவனையும் கண்ணா போட்டு காராட்டுவான். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இந்த உலகத்தில் சாத்தான் கட்டினான். எப்போதும் எதுக்கு ஜெபிக்க சொன்னான் தெரியுமா? இயேசுவின் வருகையை சந்திக்க தகுதிப்படுத்த ஜெபம் பண்ண சொன்னார் ஆண்டவர். இப்ப எப்பவும் ஜெபம் எல்லாம் வேற. பைபிள் வசனம் இருக்குது. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. உபவாசம் எதுக்கு உபவாசம் சொன்னார்? ஸ்கூல்ல பிள்ளை படிச்சு பாஸ் ஆவதுக்கு உபவாசம் இருக்கண்டா. சொத்து வாங்குறதுக்கு உபவாசம் தேவையில்லை. உபவாசம் எதுக்கு சொன்னார் தெரியுமா? பரிசுத்த வாழ்வுக்கு உபவாச ஜெபம். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த பெரிய பெரிய பிரபலமான ஊழியர்கள் எல்லாரும் இந்த உபவாச ஜெபத்தை மாற்றி போட்டாங்க. மக்களுடைய திசையை திருப்பி போட்டாங்க. தெய்வ பிள்ளைய பரிசுத்தம் நமக்கிட்ட இருந்தா, இயேசு நமக்கிட்ட இருந்தா, இயேசு ரட்சகர் பெயரை சொன்னா எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டா எல்லாம் கிடைக்குமே. எந்த வாத வரும், எந்த பிசாசு வருவாய், எந்த மந்திரவாதி வருவாய்? உலகத்துல எல்லா மந்திரவாதிகளும் மந்திரவம் செய்து பார்த்தப்ப ஒன்னும் குணம் இல்லை. தெய்வத்துக்கும் எதிர்த்து யுத்தம் பண்ண திராணி இல்லாததுனால கத்தியும் பிச்சாத்தியும் கொண்டு மனுஷன் எழும்பினான். அதுவும் குணம் இல்லாம போகும். இந்த கல்லில எவன் மோதினானோ அவன் நொறுங்கி போவான். இயேசுடைய பரிசுத்த வாழ்வுக்கு கண்ணில் நதி அளவு கண்ணீர் வடிக்கும். 2-3 கேள்வி கேட்டு நிப்பாட்ட போறேன். நீங்க பசியா இருக்கிறீங்க, கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. பரிசுத்த வாழ்வுக்கு தண்ணி குடிக்காம சாப்பிடாம அழுத விசுவாசிகள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னும் திரும்பணும். அல்லேலூயா. இயேசுவே என்ன நரகத்துல தள்ளக்கூடாது, வருகையில கொண்டு போன இயேசுவேன்னு தண்ணி குடிக்காம அழுது ஜெபம் பண்ணுவோங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அங்க வெளியே ரொம்ப பேர் சொல்றாங்க. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. இயேசுடைய பிள்ளை இயேசப்பா வராரு. வேணும்னா போங்க, போகணுன்னா அவர் சொல்லும் போல கேட்கணும், நல்லா பைபிள் படிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். உலகத்தில் என்ன நஷ்டப்பட்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தக்கூடாது. எல்லாரும் வருகையில் போகணும். வருகையில் போகலைன்னா இந்த மலையெல்லாம் கட் பண்ண போகிறாரு. இந்த மலையெல்லாம் பைபிள் இருக்க மலையெல்லாம் கட் பண்ணுவார், ஊத்தையெல்லாம் கட் பண்ணுவார், கடல் தண்ணியை ரத்தமாக மாற்றுவார். அடுத்து பெய்கிற செத்தவனுக்கு ரத்தம், கல், அக்கினி ஒரு வகை கொடுக்க மாட்டார். ஆண்டவரே நீர் அப்படி வச்சபடியால் சோத்திரம், அக்கினி மலை பெய்ய போறபடியால் சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதுக்கும் சங்கடம் தான். ஊழியக்காரர் எங்க அங்கோட்டு போக்குள்ள ஐடியா இல்லை. நீங்கள் அக்கினி மழை பெய்தான் எல்லாம் அழிஞ்சு போகுமே. இயேசுக்கு மக்களை இவ்வளோ நேரம் வசனம் கட்டிங்க. இயேசுடைய வருகைக்கு போனோம், எப்படி குடும்பமாக போனோம், நரகத்துக்கு போகக்கூடாது. இயேசு வராரு, மனம் போன போக்கில் போக முடியாது. அவருக்கு சித்தத்தை செய்யணும். கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை வருகைக்கு தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.